மலையை குடைந்து ஒரே கல்லில் கட்டப்பட்ட மிகவும் உயரமான நரசிங்க பெருமாள் கோவிலின் தல வரலாறுகளையும், இந்த கோவில் எங்கே அமைந்துள்ளது என்பதை பற்றியும், இந்த தீர்த்தத்தின் மகிமை பற்றியும், இதை சுற்றியுள்ள மற்ற கோவில்களை பற்றியும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்திருத்தலம் மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள யானைமலை என்ற இடத்தில் மலையின் கீழ் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவிலாகும். பாண்டிய மன்னன் கோமாரன் சடையன் என்பவரோட அதிகாரி மாறன் கார் என்பவர், அவரால் இக்கோவில் கட்டப்பட்டது. இவர் கோவில் கட்டிட்டு இருக்கும் போதே இறந்துடுறாரு. அதனால அவரோட தம்பி இந்த கோவிலை கட்டி முடிக்கிறாரு. இந்த செய்தி கோவிலின் வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கு ரோமச முனிவர் என்பவர் தனக்கு குழந்தை வரம் வேண்டி இங்குள்ள சக்கர தீர்த்தத்தில் நீராடி யாகம் செய்கிறார். அப்பொழுது நரசிங்க பெருமாளிடம், நீ அவதாரத்தில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி எனக்கு காட்சி தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. பெருமாளோ இவரோட வேண்டுதலுக்கு இணங்கி உக்கிரமாக காட்சி தராரு. இதனால் உலகம் வெப்பமாகுது. இதை தெரிஞ்சிட்ட தேவர்கள் பிரகலாதன் கிட்டையும் மகாலட்சுமி கிட்டையும், நீங்கள் தான் நரசிங்க பெருமாளை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும், அதாவது பிரகலாதனும் மகாலட்சுமியும் நரசிங்க பெருமாளை சமாதானப்படுத்துகிறாங்க. கோவிலை பற்றி மற்றும் ஒரு தனிச்சிறப்பு, கூடுதலான ஒரு தகவல். தீபாவளிக்கு முதல் நாள் தைலக்காப்பு நடைபெறுது. அன்னையிலிருந்து 3 மாதம் வரைக்கும் இந்த சிலைக்கு எந்த அலங்காரமும் இல்லாமல் வெறும் கற்சிலையாக மட்டும்தான் காட்சி தருவார். இதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த பெருமாளோட அவதாரங்களை சனிக்கிழமை வாசலில் பூவினால் அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கும். நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது நரசிங்கவள்ளி தாயார் அவங்களும் பெரிய கற்சிலையாக இங்கே காட்சி தர்றாங்க. இவங்க 2 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது லெஃப்ட் சைடு லாடன் குடைவரை கோவில் இருக்கும். இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். ரைட் சைடில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். கோவிலிருந்து மெயின் ரோட்டுக்கு வரும்போது யோக தரிசன சீரடி சாய்பாபா கோயில் இருக்குது. ரைட் சைடில் சனி பகவான் தனி சன்னதியாக காட்சி தரார். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா பால தண்டாயுதபாணி முருகன் கோவில் மலை மேலே இருக்குங்க. அங்கே பிரித்தியங்கரா தேவி சிலையும் இருக்குது. இங்கே அமாவாசை பௌர்ணமியின் போது சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. இப்படி எல்லா கோவில்களையும் தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் மெயின் ரோடு ஒத்தக்கடைக்கு செல்லும் வழியில் சுந்தர மாரியம்மன், ஒரு விநாயகர் கோவில், 2 ஆஞ்சநேயர் கோவில், பாண்டி முனீஸ்வரர், முக்கியமாக சிவனுக்கும் ஒரு மலை மேலே குடைவரை கோவில் இருக்குது. மெயின் ரோட்டில் ராமருக்கும் ஒரு தனி கோவில் இருக்குது. இப்படி மதுரையில் தடுக்கி விழுகிற இடம்லாம் கோவில் தாங்க. இந்த காரணத்தினால தான் மதுரையில் பிறந்தாலும் புண்ணியம், இறந்தாலும் புண்ணியம், வாழ்ந்தாலும் புண்ணியம், ஏன் நினைத்தால் கூட புண்ணியம்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மதுரையில் இருக்க இந்த நரசிங்க பெருமாளை உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு இந்த கோவில்கள் அனைத்தும் பிடிக்கும். இது போல் மேலும் பல கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நரசிங்க பெருமாள் பற்றிய என்னோட ஷார்ட்ஸ் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 10 பேருக்கு ரொம்ப நன்றி.